சாம்பியன்ஸ் வெல்கம் டு வெற்றி வேதா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம்ப்பா. அதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கெல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். இது பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. ஆனா சிலபஸ் பேஸ் பண்ணாது எஸ்எஸ்சி ஜிடி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ரேஷியோ வந்து எல்லாருக்குமே காமனான டாபிக் தான். ஸோ மற்ற எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. எல்லா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இதுக்கு தனியாக பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. எஸ்எஸ்சி ஜிடிக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஆல்ரெடி 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 5th வீடியோ. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்லேருந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நிறைய பேருக்கு இன்னும் நம்ம சேனல் இருக்கதே தெரில. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. A number is divided in the ratio 9:5. When 8 is added to each number, the ratio becomes 5:3. Which of the two will be larger number? இப்போ இனிஷியலா 9:5 ரேஷியோ இருக்குது. ரெண்டு நம்பர்லையுமே 8 ஆட் பண்றாங்க. 8 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ 5:3 மாறுது. இப்போ 8 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நம்பர்ல எது லார்ஜ் நம்பரா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ இங்கேயும் 8 இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 8 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரேஷியோ படி டிஃபரன்ஸ் பாருங்க. 9 - 5 4, 5 - 3 2. ஒரு பக்கம் 4 இருக்குது, இன்னொரு பக்கம் 2 இருக்குது. டிஃபரன்ஸ் வேற வேறையா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இதை பேலன்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸை கீழே இருக்க ரேஷியோல மல்டிபிள் பண்ணும். 9 and 5 டிஃபரன்ஸ் 4. இதை 4ல மல்டிபிள் பண்ணும். நெக்ஸ்ட் 5 and 3 டிஃபரன்ஸ் 2. இந்த 2வை மேலே இருக்க ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ணும். 9 × 2 18, 5 × 2 10, 5 × 4 20, 4 × 3 12. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. 18 20, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 10 12, இப்போ 2 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இங்கேயும் வேல்யூ படி ரெண்டு இடத்துலையுமே 8 இன்க்ரீஸ் ஆகுது. ரேஷியோ படி ரெண்டு இடத்துலையுமே 2 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ ஈவனா வந்துருச்சா? இன்க்ரீஸ் ஆன 2ஓட வேல்யூ தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க 8. இப்போ 1 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்க. 1 பார்ட்டோட வேல்யூ 4ன்னு வருமா? 1 பார்ட்டுக்கு 4னா 18 பார்ட்டுக்கு 18 × 4 72, 10 × 4 40. இனிஷியலா 72 and 14 இருந்திருக்குது. இப்போ 8 ஆட் பண்றாங்க. 8 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 72 80 மாறிடும், 40 48 மாறிடும். இப்போ இந்த ரெண்டுலையும் லார்ஜ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 80, ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. இது இந்த மெத்தட்ல பண்ணலாம். ஆர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 9:5 இருக்குதா? 9x 5xன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டுலையுமே 8 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ 5/3 மாறுது. 5:3னாலும் 5/3னாலும் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட் கிராஸாக மல்டிபிள் பண்ணீங்கன்னா 27x + 24 = 25x + 14 வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 3x = 16ன்னு வருமா? 2x = 16ன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 8. இப்போ எக்ஸுக்கு பதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். 9 × 8 72, 72 + 8 80. நெக்ஸ்ட் 5 × 8 40, 40 + 8 48. ரெண்டுல பெருசா இருக்கிறது 80. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. இப்படி பண்ணலாம். ஆர் இன்னொரு மெத்தடும் இருக்குது. 9:5 இனிஷியல் ரேஷியோ இருக்குது. நெக்ஸ்ட் 8 ஆட் பண்ணதுக்கப்புறம் 5:3 மாறுது.
இப்போது ரேஷியோ வந்து ஈவனாக இல்லை, ஈவனாக இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. இங்கே எவ்வளோ ஆட் ஆயிருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டு பக்கமுமே 8 தான் ஆட் ஆயிருக்குது. ஸோ இங்கேயும் 8, இங்கேயும் 8. நெக்ஸ்ட்டு 9 into 3 27, 5 into 5 25. 27லேருந்து 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8 into 5 40, 8 into 3 24. 40லேருந்து 24 மைனஸ் பண்ணிங்கன்னா 16ன்னு வரும். இந்த 2 பார்ட்டோட வேல்யூ தான் 16. இப்போ 1 பார்ட்டுக்கு 8ன்னு எடுத்துக்கலாமா? 1 பார்ட்டோட வேல்யூ 8. இப்போது 9 பார்ட்டுக்கு 9 into 8 72, 5 into 8 40. இது 8 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக இருந்த வேல்யூ. இப்போ 8 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 80 48ன்னு மாறிடும். ஹையஸ்ட் வேல்யூ 80. இப்படியும் கண்டுபிடிக்கலாம்ப்பா. இது ஒரு மெத்தடு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. இப்போது ஒரே நம்பர் ரெண்டு பக்கமும் ஆட் ஆயிருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் 8 ஆட் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு டேர்மில் 4, ரெண்டாவது டேர்மில் 3 அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 4 போடணும், செகண்ட் டேர்மில் 3 போடணும். அந்த கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, the ratio of two numbers is 7:12. If 7 is added to both the numbers, then the ratio becomes 7:11. ஸ்மாலர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜர் நம்பர் கேட்டாங்க, இப்போ ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான்ப்பா. ஓகே, 7:12 இருக்குது. நெக்ஸ்ட்டு 7:11 மாறுது. இங்கே ரேஷியோட டிஃபரன்ஸ் 0 இருக்குது, இங்கே ரேஷியோட டிஃபரன்ஸ் 1 இருக்குது. டிஃபரன்ஸ் வேற வேற இருக்குதா? ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் ரெண்டுலேயுமே 7 தான் ஆட் ஆயிருக்குது. ரெண்டு பக்கமுமே ஒரே வேல்யூ ஆட் ஆயிருக்குது. ஸோ ரேஷியோ படியும் ரெண்டு பக்கமுமே டிஃபரன்ஸ் ஒரே நம்பர் தான் வரணும். இங்கே வேற வேற வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிடலாம். மேலே டிஃபரன்ஸ் 5, கீழே டிஃபரன்ஸ் 4. இந்த 4-ஐ இங்கே மல்டிபிள் பண்ணோம், இந்த 5-ஐ கீழே மல்டிபிள் பண்ணோம். 7 into 4 28, 12 into 4 48. நெக்ஸ்ட்டு 7 into 5 35, 11 into 5 55. இப்போ ரேஷியோட டிஃபரன்ஸ் பாருங்கள். இங்கேயும் 7 தான் இருக்குது, இங்கேயும் 7 தான் இருக்குது. கொஸ்டின்லையும் 7 தான் ஆட் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. 28 இது இனிஷியல் வேல்யூ, 7 ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஃபைனலாக இருக்கிற வேல்யூ. ரெண்டுல எது சின்னதாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 35. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, இதுவும் இன்னும் மற்ற ரெண்டு மெத்தட்லையும் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணலாமா? ஆர் இந்த மெத்தடில் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 7:12, 7:11. இப்போது ரெண்டு பக்கமுமே 7 ஆட் பண்ணுறாங்க. சிம்பிளோடு எடுத்துக்கோங்கப்பா, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு சில இடத்துல மைனஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கும், அப்போ வந்து நம்ம -8ன்னு போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ எப்போவுமே கீழே இருக்கிறத சிம்பிளோடையே எழுதிக்கோங்க. பாசிட்டிவில் இருக்கும்போது போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஆனால் நெகட்டிவில் இருக்கும்போது விட்டுருவீங்கல்ல, ஸோ அதனால் எப்போவுமே போட்டே பழகிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 into 11 77, 7 into 12 84. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. இந்த 7 பார்ட்டோட வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு 7 into 7 49, 11 into 7 77. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 77லேருந்து 49 மைனஸ் பண்ணிங்கன்னா 28. இப்போ 1 பார்ட்டோட வேல்யூ 4ன்னு வரும். 1 பார்ட்டோட வேல்யூ 4னா 7 பார்ட்டுக்கு 28, 12 பார்ட்டுக்கு 48. இப்போது ரெண்டு பக்கமுமே 7 ஆட் பண்ணுறாங்க. 28 + 7 48 + 7 ஆட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ இது 35ன்னு மாறும், இது 55ன்னு மாறும். ரெண்டுலேயும் ஸ்மாலர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலர் நம்பர் 35 இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, இது ஒரு மெத்தடு.
இந்த பிடிஎஃப் என்னால் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The ratio of two numbers is 3:4. If 3 is subtracted from both the numbers, the ratio becomes 2:3. Find the sum of the numbers. இப்போ இந்த கிவன் நம்பரோட சம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. இனிஷியலாக 3:4 இருந்திருக்குது, அது 2:3 சேஞ்ச் ஆகுது. இப்போ ரெண்டு பக்கமுமே 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பக்கமுமே 3 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரேஷியோ படியும் டிஃபரன்ஸ் ரெண்டு பக்கமே ஒரே நம்பர் தான் வரணும். வேற வேறையா வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இங்கே டிஃபரன்ஸ் 1, இங்கேயும் டிஃபரன்ஸ் 1 தான் வருது. இப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்குது. இந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க டிஃபரன்ஸ் 3. சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, 4 + 3, ரேஷியோ படி 7. 7ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். 7 × 3 21 is our answer pa. Option C 21. Okay. The ratio of two numbers is 5:6. If 6 is added to both the numbers, then the ratio becomes 7:8. The numbers are 5:6 ஒரு நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் இது கூட 6 ஆட் பண்றாங்க, ரெண்டு பக்கமே 6 ஆட் பண்றாங்க. இப்போ ரெண்டு பக்கமே ரேஷியோ ஒரே நம்பர் தான் வரணும். இங்கே டிஃபரன்ஸ் 2ன்னு வருது, இங்கேயும் டிஃபரன்ஸ் 2ன்னு தான் வருது. கொஸ்டின்ல ஆட் பண்ற வேல்யூ 6, ரேஷியோ படி டிஃபரன்ஸ் 2 தான், அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க 6. 6 is added, 6 is subtracted, 6 increased, 6 decreased, இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் ஒரு வேர்டு வந்ததுன்னா டிஃபரன்ஸ் தான் அப்படி மீன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, தி ஆடடு, லெஸ், மோரு, இன்க்ரீஸு, டிக்ரீஸு எந்த வேர்டு வந்தாலும் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை டிஃபரன்ஸாக எடுத்துக்கணும்ப்பா. நெக்ஸ்ட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அந்த நம்பர்ஸ் என்னென்னு தானே கேட்டிருக்காங்க. 1 பார்ட்டோட வேல்யூ 3, அப்போ 5 பார்ட்டுக்கு 2 பார்ட்டோட வேல்யூ 6னா எப்போவுமே 1 பார்ட்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும்ப்பா. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 3ன்னு வரும். பாக்ஸ் மெத்தடில் சைடாக கேன்சல் பண்ணலாம், கிராஸாக மல்டிபிள் மட்டும்தான் பண்ணணும். ஸோ 1 × 3, 3 தான் ஆன்சர். 1 பார்ட்டோட வேல்யூ 3, இப்போ 5 பார்ட்டுக்கு 5 × 3 15ன்னு வரும், 6 × 3 18ன்னு வரும். இப்போ அந்த நம்பர்ஸ் 15 and 18. ஆப்ஷன் சி இஸ் your answer பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The ratio between the two numbers is 4:5. If 6 is added to both, the ratio becomes 11:13. பேசிக் நம்பர், பேசிக் நம்பர்னா இனிஷியல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4:3, 4:5 இருக்குது, 11:13 மாறுது. டிஃபரன்ஸ் 8, இங்கே டிஃபரன்ஸ் 7. டிஃபரன்ஸ் வேற வேற இருக்குது. இங்கே ரெண்டு இடத்துலையுமே 6 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது ரேஷியோட டிஃபரன்ஸும் ரெண்டு பக்கமே ஒரே நம்பர் தான் வரணும். வேற வேறையா வந்ததுன்னா இந்த டிஃபரன்ஸை கீழே மல்டிபிள் பண்ணோம், இந்த டிஃபரன்ஸை மேலே மல்டிபிள் பண்ணோம். ஸோ ஆன்சர் 8:10, 11:13 வரும். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. ரேஷியோ படி டிஃபரன்ஸ் 3 தான், அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க 6. இப்போது 1 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்துடலாம். 3ல கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். 1 பார்ட்டோட வேல்யூ 2. இப்போது 8 பார்ட்டுக்கு 8 × 2 16, 10 × 2 20. ஆன்சர் 16 and 20. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டும் அதே தான். 5:8 இருந்துருக்குது, 7:12க்கு மாறுது. 4 மைனஸ் பண்ணுறாங்க. 5:8, 7:12. ரேஷியோ படி டிஃபரன்ஸ் 2, ரேஷியோ படி டிஃபரன்ஸ் 4. ரெண்டு பக்கமுமே 4 தான் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பக்கமுமே டிஃபரன்ஸ் ஈவனாக தான் வரணும். ஆனால் இங்கே வேற வேறையா வந்திருக்குதா, ஸோ பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே டிஃபரன்ஸ் 3,
இதை கீழே மல்டிபிள் பண்ணும். இங்கே டிஃபரன்ஸ் 5, இதை மேலே மல்டிபிள் பண்ணும். ஆன்சர் 25:40, 21:36 வரும். ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் 4 வருதா? இங்கே ரேஷியோ படி டிஃபரன்ஸும் 4 தான் வருது. அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க டிஃபரன்ஸும் 4 தான். ஸோ 25லேருந்து 4 மைனஸ் பண்ணும்போது 21 வருது. அப்போது பேசிக் நம்பர்னா 25 and 40 எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஆப்ஷன் டி 25 and 40. Okay, next one. The ratio of price of table and chair is 7:2. If the price of chair is 900 less than table, what is the price of table? இப்போ சேர் அண்ட் டேபிளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டேபிள் சேர் 7:2. சேருக்கும் டேபிளுக்கும் ப்ரைஸோட டிஃபரன்ஸ் 900ன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ படி டிஃபரன்ஸ் 5 பார்ட்டோட வேல்யூ தான் 900. இப்போ டேபிளோட ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ரேஷியோ படி டேபிள் 7 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 இன்ட்டு எனி நம்பர் 5ல டிவைட் பண்ணுறதுக்கு பதில் லாஸ்ட்டு ஒரு 0வை கட் பண்ணிவிட்டு வேல்யூவை டபுள் பண்ணிடணும். 9 இன்ட்டு 2 18, லாஸ்ட்டு ஒரு 0 118 வருமா? 180 இன்ட்டு 7 18 இன்ட்டு 7 136, லாஸ்ட்டு ஒரு 0. ஸோ டேபிளோட ப்ரைஸு 18 இன்ட்டு 7 126பா. 17 இன்ட்டு 8 தான் 136. 1260. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். இதே மாடலில் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியல் வேல்யூ 3:5. இப்போது போத் சைட் 9 ஆட் பண்ணுறாங்க. 9 ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ 7:8 மாறுது. லார்ஜ் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. ஓகே, next one. The ratio of salary of Arjun, Bharat and Charan is 3:5:7. If Charan gets 648 more than Arjun, then what is the Bharat salary? சரணுக்கும் அர்ஜுனுக்கும் சேலரியோட டிஃபரன்ஸ் 648ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாரத்தோட சேலரி கேட்டிருக்காங்க. அர்ஜுன், பாரத், ஷரண். அப்படியே எல்லாம் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஓகே, 3:5:7. ஓகே, இப்போ சரணுக்கும் அர்ஜுனுக்கும் ரேஷியோவோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. சரனோட வேல்யூ 7, அர்ஜுனோட வேல்யூ 3. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4ன்னு வருமா? ரேஷியோ படி 4 தான். அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க 648. 648 இருக்குது. நெக்ஸ்ட்டு மோருன்னு இருக்குது. மோரு, லெஸ்ஸு, டிக்ரீஸு, இன்க்ரீஸு, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த வேர்டு வந்தாலும் அது டிஃபரன்ஸை மீன் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். ஸோ ரேஷியோ படி டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாரத்தை கேட்டிருக்காங்க. பாரத்துக்கு 5க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 4ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 இன்ட்டு 4 2 இன்ட்டு 4 162 இன்ட்டு 5. எனி நம்பர் 5ல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதில் லாஸ்ட்டு 0 போட்டு அதோட ஹாஃப் வேல்யூ போடணும். 16ல் ஹாஃப் 8, 20ல் ஹாஃப் 10. ஸோ ஆன்சர் 8 10பா. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இப்போ பார்த்ததில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி, ஜிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு பேங்க் எக்ஸாமில் மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ் மாரத்தான்ப்பா. 50 கொஸ்டின்ஸ் கொண்டு வரேன். ஸோ யார் யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.